தினேஷ் என்ன ஆச்சு? அந்த சக்கரவர்த்தி கத்தியில குத்திட்டாடா. போய் புடிடா அவனை. போடா. சஞ்சு 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 உண்டாகுது. தினேஷ் என்னடா ஆச்சு அவனுக்கு? அந்த சக்கரவர்த்தி கத்தியில குத்திட்டாடா. போடா போய் புடிடா அவனை. சஞ்சு சஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போலடா. நான் அவனை கூட்டிட்டு போறேன்டா. நீ போ அவனை புடுறா. போடா போ. சக்கரவர்த்தி சஞ்சு 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 அவன் செத்துட்டானா? தினேஷ் செத்துட்டானா? செத்தது தினேஷ் இல்ல, சஞ்சீவ். நீலவேணி ஆவியா இருந்தாலும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர். ஆனா நீ செய்த சத்தியத்தை மீறிட்ட. இவனைதான் கொல்லுவேன்னு நான் எப்படா சத்தியம் பண்ணேன்? என்னோட இலக்கு சஞ்சீவ் தான். அவன் தானே சொன்னா நீ எப்படியாவது அவனை காப்பாத்திடுவ. அதான் பொய் நாடகம் ஆடி. ஆனா அந்த தினேஷையும் கூடிய சீக்கிரம் நான் கொன்னுடுவேன். சுசீலாவை கொண்ட அவனை இப்படி இல்லை, இன்னும் கொடூரமா கொல்லுவேன். ஆனாலும் உன்னை நான் மந்திர வளைக்கிறதுல கட்டி போட்டு உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியல, நீ இவங்களை காப்பாத்துறியா? இப்போ சஞ்சீவ் செத்துருக்கான். இதே மாதிரி இவங்க வம்சத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண் வாரிசையும் அழிக்கிற. கடைசி ஆண் வாரிசு அழிகிற வரைக்கும் என்னோட சதிராட்டம் அடங்காதுடா. அடங்காது. உங்களை வீட்டுல தானே இருக்க சொன்னேன். இங்க எதுக்குடா வந்தீங்க? வீட்டுல எங்களால இருக்க முடியலப்பா. ஒரே சஞ்சீவனாமா இருக்கு. அதுக்காக மயானத்துக்கு வருவீங்க? இல்ல பெரியப்பா, எரியிற பணத்துக்கு முன்னாடி சபதம் எடுக்க தான் வந்த பெரியப்பா. சபதமா? ஆமாப்பா, சஞ்சீவ கொண்ட அந்த சக்கரவர்த்திய நாங்க கொல்லாம விட மாட்டோம்பா. வேணாண்டா, ஏற்கனவே உங்கள ஒருத்தரை எழுந்துட்டு நிக்கிறோம். அந்த நெருப்பு கூட இன்னும் அணையலடா. அதுக்குள்ள பழி வாங்குறேன்னு கிளம்புறீங்க. பொறுமையா இருக்குடா. இல்ல பெரியப்பா,
எங்களால முடியாது பெரியப்பா. சொன்னா கேளுங்கடா. அந்த சக்கரவர்த்தியை பழி வாங்குறேன்னு போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது எங்களால தாங்க முடியாதுடா. அதெல்லாம் ஒண்ணாகாது பிக் பாஸ். இந்த மாதிரி சக்கரவர்த்தி மிஸ் ஆகவே மாட்டான். ஏய் வேணாம்டா, சொன்னா கேளுங்க. அவங்கள தடுக்காத ராஜன். என்ன மார்த்தாண்ட இதெல்லாம்? நான் இருக்கேன், இவங்களை காப்பாத்துவனு 1000 தடவை வாக்கு கொடுத்த. ஆனா திரும்ப திரும்ப எங்க குடும்பத்துலதான் இழப்பு நடந்துகிட்டு இருக்கு. உன்னால காப்பாத்த முடியுமா முடியாதா? ஓ சக்தி அவ்வளவுதானா? உன்னோட கோபம் நியாயம்தான். என்ன மட்டுமல்ல, உங்க எல்லாரையும் ஏமாத்தித்தான் நீலவேணி தன் காரியத்தை சாதிச்சிருக்கா. இனிமே அவளோட ஆட்டம் செல்லாது. அதுக்கு நான் விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே அவ கதையை நான் முடிக்கிறேன். என்னையாடா அழிக்க பாக்குறீங்க? அது உங்க கனவுலயும் நடக்காது. இன்னும் 15 நாள்ல உங்க மொத்த வம்சத்தையும் நான் அழிக்க போறேன். ஒருத்தனும் மிஞ்ச மாட்டீங்கடா. என்ன மாட்டாண்டா, எங்க மொத்த வம்சத்தை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா? கவலைப்படாத ராஜன், அது நடக்காது. நிச்சயமா நடக்கும். இதுவரைக்கும் காலம் கூடி வரட்டும்னு காத்திருந்து ஒவ்வொருத்தராதான் கொன்ன. ஆனா இனி அப்படி இல்ல. வர்ற பௌர்ணமிக்குள்ள உங்க மொத்த வம்சத்தையும் அழிக்கிறது உறுதி. அதையும் பார்த்துறேன். உன்னோட அழிவுகால நெருங்கிடுச்சு நீலவேணி. நான் உன்னை அழிச்சே தீருவேன். அது உன்னால முடியாது மார்த்தாண்டா. ஊழி காலம் தொடங்கிருச்சு. இனிமே அறுவடைதான். கைலாசத்தோட மொத்த ஜமீன் வாரிசுங்களையும் மொத்தமா அழிக்க போறேன். அதுல ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான். உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உன்னை அழிச்சு இவங்க மொத்த குடும்பத்தையும் உன்கிட்ட இருந்து நான் காப்பாற்ற போறேன். இது உறுதி. உன்னால அது முடியாது மாட்டாண்டா. வீண் சபதம் வேண்டாம். இது உனக்கும் எனக்குமான யுத்தம். இதுல நான் தான் ஜெயிக்க போறேன். அதையும் பார்த்துடலாம்.